பிரைஸ் எல்லாம், நீ இதை யாருக்கும் சொல்லாதே, ஆனால் நீ போய் ஆசாரியுடைய உன்னை காண்பி என்று இயேசு குணமாக்கப்பட்ட குஷ்டரோகியிடம் ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். மத்திய 8:1 குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்க உமாலே ஆகும் என்றான். பண்டைய காலத்தில் தொழுநோய் பொதுவாக தடிப்பு, தோல் அழிப்பு, படர்தாமரை போன்ற பல்வேறு தோல் நோய்களுக்கு தொடர்புடையது. பழைய ஏற்பாடு இந்த தோல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பரிசோதனை மற்றும் சிகிச்சைக்காக குறிப்பிட்ட வழிகாட்டுதலை வழங்கியிருக்கிறது. ஏனென்றால் பல தோல் நோய்கள் மிகவும் தொற்று நோயாக கருதப்பட்டது. தொழுநோயால் பாதிக்கப்பட்ட அனைவரும் ஆசாரியன் பரிசோதிக்க வேண்டும். ஆசாரியன் பரிசோதித்து பார்த்த பின்பு அவன் சுத்தமானவன் அல்லது அசுத்தமானவன் என்று அறிவிப்பார். குஷ்டரோகி தன்னை என்று கண்டறியப்பட்டால் நோயுற்ற நபர் சமுதாயத்தின் மற்றவரிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட வேண்டும். மேலும் கிழிந்த ஆடைகள் அணிந்து தம் முகத்தின் கீழ்ப்பகுதியை மூடி தீட்டு தீட்டு என்று கூப்பிட்டுக் கொண்டும் கத்திக்கொண்டும் இருக்க வேண்டும். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சுத்தம் உண்டு, சுத்தமாகும் என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். குஷ்டரோகியை தொடுவதற்காக இயேசு சென்றபோது இயேசு பழைய ஏற்பாட்டின் தூய்மை சட்டங்களை மீறவில்லை. ஏனென்றால் அவர் தாமே அசுத்தமாவதற்கு பதிலாக குஷ்டரோகியை தமது குணமாக்கும் கரத்தாலும் ஆவிக்குரிய தூய்மையினாலும் சுத்திகரித்தார். இப்பின்பு இயேசு அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கைகளை செலுத்தி என்றார். குஷ்டரோகி தன்னை ஆசாரியனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிடுவதன் மூலம் சமூகத்தில் மறுபடியும் பிரவேசிப்பதற்கு குஷ்டரோகிகளுக்கு தேவைப்படுகிற சட்டத்தை இயேசு நிறைவேற்றுகிறார். இயேசு மெசியாவின் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகையில் அவர் மெசியாவாக இருக்கிறார் என்று ஆசாரியனுக்கும் ஜனங்களுக்கும் சாட்சியாக இருக்கிறார். தான் குணமாக்கப்பட்டதை பற்றி யாரிடம் சொல்ல வேண்டாம் என்று இயேசு குஷ்டரோகிக்கு கட்டளையிடுகிறார். ஏனென்றால் அற்புதங்களுக்காக மாத்திரம் தம்மிடம் மக்கள் கூட்டமாக வருவதை இயேசு விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் சரீர ரீதியாக குணப்படுத்துவதற்கு மட்டுமே வந்திருக்கிறார் அல்லது தேசிய விடுதலைக்காக கொண்டு வர வந்திருக்கிறார் என்று அவர்கள் எளிதில் தவறாக புரிந்து கொள்வார்கள். ஆனால் இயேசுவின் முதன்மையான பணி பாவ மன்னிப்பை கொண்டு வருவதாகும். இதுவே உண்மையான சுத்திகரிப்பை கொண்டு வருகிறது. அதனால் இயேசு குஷ்டரோகியை நோக்கி, இதை யாருக்கும் சொல்லாதே, நீ போய் உன் ஆசாரியிடம் காண்பி என்று கட்டளையிட்டார். ஆமென்.